इमाम मेहदी की अलामत ये है कि उनका नाम मोहम्मद होगा, அவங்களோட அடையாளங்கள் உண்டு. அவங்களோட பேர் முகம்மது. पैदाइशी नाम அவங்களோட பிறவியிலேயே சின்னத்தில் जो வைக்கப்பட்ட माँ बाप ने रखा होगा, பெற்றோர் வச்ச பேர். लेकिन अपने आप को छुपाने के लिए वो अपना नाम छुपाते होंगे और नाम बताते होंगे। ஆனா அவங்க தன்னை மறைக்கிறதுக்காக அந்த பேரை சொல்லாம வெளிப்படையில வேறொரு பேர்ல தான் பிரபலியமா उनके இருப்பாங்க. वालिद का नाम अब्दुल्ला होगा, அவரோட வாப்பட பேர் அப்துல்லா, उनकी वालदा का नाम आमिना होगा। உம்மோட பேர் ஆமினா. वो इमाम हुसैन इमाम हसन दोनों की औलाद में से होंगे। அவங்க ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு ரெண்டு பேருடைய நஸ்லை வந்தவங்க. वालिद की तरफ से हसनी होंगे, वालदा की तरफ से हुसैनी होंगे। வாப்பட நிஸ்பத் வந்து ஹசனியாக இருக்கும், தாய் ஆமினாவுடைய நிஸ்பத் வந்து ஹுசைனியாவா இருக்கும். उनका रंग अस्मर होगा, அவங்க வந்து செந்நிறமானவங்களாக இருப்பாங்க. अस्मर அஸ்மர் ஜி. कि अगले दांतों में फासला होगा, அவங்களோட முன் பற்களுக்கு இடையில இடைவெளி இருக்கும். उनका सीना चौड़ा होगा, அவங்களோட நெஞ்சு நல்ல விரிவானதாக இருக்கும். वो बहुत शर्मीले होंगे, அப்படியே ரொம்ப தாழ்ந்த கூச்ச சுபாவம் உண்டவங்களா இருக்கும். हर वक्त यूं होंगे, எப்பயும் பார்வையை தாழ்த்தி தலையை தாழ்த்தி यूं नहीं होंगे, எப்படி இருக்க மாட்டாங்க, यूं கர்வமா. होंगे। और वो मुस्तकिल अपने सर पे इमामा पहनेंगे, எப்பயும் தலையில தலைப்பாகையோடு இருப்பாங்க. उनके साथी भी इमामों वाले होंगे, அவங்களோட கூட இருக்கிறவங்க தலைப்பாக்குடையவங்களா தான் இருப்பாங்க. वो सफ़ेद कपड़े पहना करेंगे, வெள்ளை உடுப்பாங்க. उनके साथी भी सफ़ेद कपड़े पहना करेंगे। அவங்களோட சாத்திகளும் வெள்ளை உடுப்பாங்க. और उनके दाएं गाल पर तिल होगा, அவங்களுடைய இடது இதுல வந்து கன்னத்துல மச்சம் இருக்கு, तिल होगा। और उनकी बाईं रान पे भी तिल होगा, அவங்களுடைய இடது தொடையிலையும் மச்சம் இருக்கு. उनका पेट बड़ा होगा, அவங்க வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கு. यानी निकला हुआ नहीं, बड़ा தொந்தி அல்ல, வயிறு பெருசு. निकला हुआ नहीं, निकला हुआ तो बीमारी है, तो बहुत बुरा है। தொந்திங்கிறது அது நோய், அதுக்கு बड़ा होगा, வயிறு நல்ல விசாலமா இருக்கு. यानी उनकी कमर पतली नहीं होगी जैसे लड़कियों की होती है, ऐसे नहीं होगी। அவங்களோட இடுப்பு நல்ல அகலமானதாக இருக்கு. पेट बड़ा होने का मतलब ये है कि उनकी कमर लड़कियों की तरह पतली नहीं होगी। வயிறு பெருசா இருக்கிறதுங்கிற அர்த்தம் வந்து வயிறு அகலமா இருக்கும், பொம்பளைகளோட மாதிரி இடுப்பு சின்னதா இருக்காது, நல்ல அகலமான இடுப்புள்ளவங்களா இருக்கும். बॉडी बिल्डरों की तरह चौड़ी होगी, நல்ல பாடி பில்டர் மாதிரி நல்ல திடகாத்திரமா இருக்கும். ये उनकी अलामात है। இந்த அடையாளங்கள்லாம் அவங்களுக்கு வந்து சொல்லப்படும். उनकी पेशानी बड़ी होगी, நெற்றி பெருசாக இருக்கும். उनके सर के बहुत से बाल झड़ गए होंगे बीमारी की वजह से, நோயினால அவங்களோட முடிகள் நிறைய ஊர்ந்து இருக்கும். और उनके बाल बड़े होंगे। நீட்டு முடி உள்ளவங்களா இருக்கும். अब ये अलामात अगर कोई नहीं पहचानेगा तो वो फिर 3 पीस सूट वाले को कहेगा इमाम मेहदी। இந்த அடையாளங்கள் ஒருத்தர் விலை கொள்ளாட்டி தாடி வலிச்ச கோட் அடிச்ச ஒருத்தர் மஹதியில் பின்னால போவாங்க. अब वो कह रहा है मैं मेहदी हूँ, सारे कह रहे हैं हाँ ठीक है। அவர் மஹதின்றாரு, ஆக்கள் சடான் சரின்னு ஒத்துக்கொள்றாங்க. हमारे यहाँ इमरान खान ने कहा कि मैं मदीने की रियासत बनाना चाहता हूँ। எங்களோட நாட்டில் இம்ரான் கான் சொன்னார், நான் மதீனாவை போல இந்த ஆட்சியை செய்ய போகிறேன். तो लोगों ने कहना शुरू कर दिया ये आज का मुजद्दिद है, न दाढ़ी न मूछ, मुजद्दिद है। மக்கள் உடனே அவருக்கு முஜத்திதில் பேர் கொடுத்துட்டாங்க. தாடியும் இல்லை மீசையும் இல்லை, அவர் முஜத்திதாக. और बाज़ों ने ये भी कहा कि ये नबी है। சிலவங்க அவரை நபின்னு சொன்னாங்க. मेरे पास मोबाइल में सारी चीज़ें महफूज हैं, என் ஃபோனுக்கு அந்த செய்தியெல்லாம் வந்து அதை நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். इसलिए अर्ज़ कर रहा हूँ कि आप अपने दुरूस में बयानों में अलामात क़यामत को बयान करें ताकि लोग इन चीज़ों से मानूस हों, पहचान पैदा हो। நீங்கள் உங்களோட பாடங்களில் தரிசுகளில் பயான்களில் கியாமத்துடைய அடையாளங்களை நல்லா தெளிவாக பேசுங்க, மக்கள் இதை தெளிவாக விளங்கி கொடுத்துட்டாங்க அடையாளங்கள். हमारे नबी से पहले सारे नबियों ने दज्जाल की निशानियाँ बताई हैं। எங்களுடைய நபி மட்டுமில்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலுடைய அடையாளங்களை சொல்லியிருக்கிறாங்க. आपने फरमाया मैं तुम्हें ऐसी निशानी बताता हूँ जो किसी नबी ने नहीं बताई। ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த நபியும் சொல்லாத அடையாளம் நான் சொல்கிறேன். व इन्नहु अअवर व इन्न रब्बकुम लैसा अअवर, वो काना होगा, तुम्हारा रब काना नहीं हो सकता। அவன் ஒத்த கண்ணுடையவனாக இருப்பான், உங்களோட ரப்பு ஒத்த கண்ணு அல்ல. और बारिश बरसाएगा, खेतियाँ उगाएगा, அவன் மலையை பெய்ய வைப்பான், விவசாயங்களை விளைச்சல் உண்டாக்குவான், कब्रों से इंसानों को निकालेगा, கபரிலிருந்து ஆக்களை வெளியாக்குவான். वो असल में जिन्नात होंगे जो निकलेंगे, அந்த கபரிலிருந்து வெளியாகிறது ஜின்கள், கெட்ட ஜின்கள். लेकिन लोग समझेंगे मेरा बाप है, மக்கள் நினைப்பாங்க ரெண்டு வாப்பான்னு. और उसके साथ जन्नत भी होगी, दोज़ख भी होगी, அவனோட சொர்க்கமும் நரகமும் அவன்கிட்ட இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. और उसके यहाँ लिखा होगा काफ फा रा,
காஃப் ஃபா ரா காஃபிர் என்பதை ஒவ்வொரு ஹர்ஃபாக எழுதப்படும். कुदरती लिखा होगा, இயற்கையாக எழுதப்பட்டிருக்கணும். हर ईमान वाला उसको पढ़ सकेगा. ஒவ்வொரு ஈமான்தாரியும் அதை வாசிக்கணும். अब ये पहचान होगी तो कोई गिरफ्तार कैसे होगा? அதை தெரிஞ்சு கொண்டா யார் அவனுக்கு வழிபட போகிறாங்க. इसलिए अशरात सात को पढ़ें और इसको खूब बयान किया करें. அதனால் கியாமத்துடைய அடையாளங்களை பற்றி நல்லா பேசுங்க, அதை நல்லா படித்து வாசித்து. बाकी जो पेशन गोई की बात की है वो अपने आप तक महदूद रखें, ये अमानत है, इसमें ख़यानत नहीं. இப்போ எந்த முன் அடையாளங்கள் சொல்லப்பட்டுச்சோ, சில இப்போ மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வர போகிறாங்கன்ற மாதிரி பேச்சுக்கள், இது அமானிதம், உங்களோட மட்டும் வச்சுக்கணும். ये अमानत है, इसमें ख़यानत नहीं. இதில் கியானம் செய்ய வேணாம். இது எங்கேயும் நீங்கள் நான் வந்த இவர் வந்து நான் சொன்னேன் எந்த பக்கம் நான் சொன்னதாக எங்கேயும் நீங்கள் சொல்ல வேணாம். உங்களோட மட்டும் வச்சுக்கொள்ளுங்க. திரும்ப 2 முறை சொல்கிறாங்க, அமானத் கியானம் செய்ய வேணாம். इससे फिर इंटरनेशनल एजेंसियाँ आपको परेशान करेंगी. ஏண்டா அவங்களுக்கு தான், ஷேஃபுக்கு தான், எங்களுக்கு தான். அதனால் சிக்கல்கள் வரலாம். இந்த மாதிரி பேச்சுக்கள் பேசுறது இதை அவதானிச்சு கொண்டிருக்கிறோம். इसलिए कि वो जाग रहे हैं, ஏண்டா அவங்க முடிச்சு கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். हम सोए हुए, நாங்கள் தூங்கி கொண்டிருக்கிறோம். उलमा भी सोए हुए हैं. सियाह सिक्का पढ़ ली लेकिन अशरात सात से मुनासबत ही नहीं है. உலமாக்களும் இதில் தெளிவில்லாமல் விழிப்பில்லாமல் இருக்கிறாங்க. குத்துபு சித்தாவை படித்தாச்சு, சிஹாபு சித்தாவை படித்ததோட திருப்தி அடைஞ்சிடறாங்க. ஆனாலும் அஷராத்து சாவோட இந்த முனாசபத்தும் அவங்களுக்கு இல்லை, அந்த தெளிவில்லை, அறிவில்லை. इसलिए कि हमारे उलमा ने क्लिनिक खोल कर अवाम का इलाज करने की नीयत ही नहीं की. उन्होंने बस जो पढ़ा है बस आगे पढ़ाना है, पढ़ा है पढ़ाना है, पढ़ा है पढ़ाना है. ஏண்டா இந்த உலமாக்கள் நோயாளிகள் பொதுமக்களுக்கு கிளினிக் திறந்து அவங்களுக்கு பொதுமக்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்கிற நியத்தே நாங்கள் வைக்கிறது. படித்தோம் படித்து கொடுக்குறோம், படித்தோம் படித்து கொடுக்குறோம். जो डॉक्टर होते हैं वो तहकीक करते हैं इसको मरज़ क्या है, उसका इलाज अल्लाह ने क्या बताया, हुजूर ने क्या बताया, फिर वो उसके हिसाब से मेहनत करते हैं. எப்படி வைத்தியர் வந்து ஆய்வு செய்வார், நோய் என்ன, கைவர நோய் என்ன, அதுக்குரிய என்ன மருந்து கொடுக்கணுன்றதோ அது மாதிரி அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொன்னால் அந்த இவரோட பிரச்சனை என்னன்றது ஆளுக்களை நான் என்ன செய்யணும், மக்களுக்கு வழிகாட்டும். तैयार है? இன்ஷா அல்லாஹ். सुभान अल्लाह व बिहम्दिही.